ஹலோ நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று காட்டி கொடுக்குறேன். சோர்க்கம் மாவு அன்னாக்கா சோள மாவு வச்சு கின்வா மாவை வச்சு ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரொட்டி தட்டு போகிறேன். நீங்கள் பாதி பாதி ஈக்குவலாக எடுத்துக்கலாம் மாவை, இல்லைன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பாதி பாதி எடுத்துகிட்டு இருக்கேன். கின்வா மாவு பாதி, சோர்க்கம் மாவு பாதி, ஆனால் சோள மாவு. அது கூட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சோம்பு கீரையை பயன்படுத்தியிருக்கேன். சோம்பு கீரை நிறைய மண் இருக்கும், அதுக்கு க்ளீனாக கழுவிட்டு பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். கேரட் துருவல், அப்புறமா வெங்காயம் பொடியை நறுக்கி காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் கேரட்டெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அத்தனைன்ட்டு அளவில்லை. இது பாருங்க, மொச்சை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலையாக இருக்கிற மொச்சையை நல்லா வேக வச்சு தண்ணியோடு சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம், அப்புறம் தேவைப்பட்டதுன்னா தண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் அது கூட 1 டீஸ்பூனு எள், 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொன்று மெயினாக இதுதான் இம்பார்ட்டண்ட் டேஸ்ட் கொடுக்கறது, ஃப்ரெஷ்ஷாக துருவிருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் ஆப்ஷனல், சேர்த்தா ரொம்ப நல்லா வரும் ரொட்டி டேஸ்ட்டுக்கு. இப்போ பாருங்கோ, நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி தண்ணியோடு மொச்சையை சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் நல்லா அழுத்து பிசிஞ்சுக்கோங்க. அப்போது எவ்வளோ தண்ணி பாக்கி இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியுது. இப்போ பாருங்கோ, கொஞ்சம் தேவைப்படுறது, அதனால் மேலே தண்ணியை தொளிச்சுண்டு கலந்துட்டுருக்கேன் மாவை. ஒரு 2 நிமிஷம் வேணும் இது நல்லா கலக்கிறதுக்கு. ஏன்னா இந்த சோள மாவு இருக்கு இல்லையா, ஈஸியாக கலக்க முடியாது, அதனால பார்த்து கலந்து ஒரு சைடில் வைங்க. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக ஒரு காரசாரமாக வேர்க்கடலை சட்னியை பண்ணி காட்ட போகிறேன். ஒரு 1/2 கப் அவ்வளோ வேர்க்கடலை எடுத்துட்டு அது கூட பாருங்கள் பேடகி சில்லி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, பெருங்காயம், ஒரே ஒரு குட்டி உண்டு புளி எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வாட்ட போகிறேன். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்த வேர்க்கடலை. அப்புறமா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த சூடுலேயே இந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் உண்டு சாஃப்ட் ஆகிடும். இப்போ சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துண்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது சட்னியை. தேவைப்படுற தண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தலையை சேர்த்துட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக ரொட்டி தட்ட வேண்டியது, அவ்வளோதான், சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள், பார்க்கறதுக்கே உங்களுக்கு எச்சா ஊறும் இல்லையா, சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா. இதை பார்த்த உடனே நீங்களும் செஞ்சுடுங்க சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் ரொட்டி தட்டணுமோ அந்த சைஸு உருண்டை எடுத்துட்டு மெதுவாக கையை ஈரம் படுத்திட்டு தட்டணும். ஏன்னா இந்த சோள மாவு கைக்கு ஒட்டிக்கும், அதனால பார்த்து அரிசி மாவு மாதிரி ஈஸியாக தட்ட வராது, ஈரம் படுத்திட்டு தட்டணும். பாருங்க, நான் பண்ணி காட்டின்ட்டுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்தாக்கா சுவையான ஆரோக்கியமான ரொட்டி ரெடி. காஞ்சிருக்கிற தவா மேலே ரொட்டியை போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தாக்கா ஆஹா ஓஹோன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஹெல்த்தி கூட டேஸ்டி கூட. அதுவும் கின்வா மாவு கேட்கணுமா, ஹை ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாம் கிடைக்கும். சோள மாவு மில்லட்ஸ்லேயும் அவ்வளோதான், நிறைய சத்தானது, மெடிக்கலி ப்ரூவன் இதெல்லாம். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செஞ்சு ஹெல்த்தை பார்த்துட்டு பிபி சுகரு எதே இருந்தாலும் கண்ட்ரோலுக்கு வந்துவிடும், அந்த லெவலில் இருக்கும் இதில் சத்து. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, பார்க்கறதுக்கு ஒன்று ருச்சியாக இருக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க. அதுவும் இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி சூப்பர் காம்பினேஷன். நான் இது கூட வெஜ்ஜஸ் கூட வச்சு கொடுத்துருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. கேரட்டு, வெள்ளரிக்காய், பீட்ரூட், உங்களுக்கு என்ன தேவையோ வெஜ்ஜஸ் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.